வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டில் சனி, உங்கள் ராசிநாதன் 5ஆம் வீட்டில். கடுமையான முயற்சி, தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் சாதிக்கக்கூடிய வலிமை. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு புகழ், பெருமை, பிரபல்யம், நல்ல தனவரவு, புதுசாக வீடு வாங்கிறது போன்ற அசெட்ஸ் வாங்கிறது, நல்ல ஆரோக்கியம், வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் அவர் சொல்கிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு வேகத்தை தருவார். சுக்கிரனும் செவ்வாயும். செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு போவார். 2ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம். அது 6ஆம் தேதிக்கு அப்புறம். பேசுனீங்கன்னா வெட்டு 1 துண்டு 2ன்னு இருக்கும். வழவழா குழவழாலாம் கிடையாது. டு த பாயிண்ட். அந்த பேச்சு மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய அளவில் இல்லாமல் பார்த்துட்டா நல்லது. ஆனால் அதான் உண்மை. திருட்டு பையன் தானே சொல்ல முடியும். ஆனால் அதே கொஞ்சம் பாலிஷ்டாக ஏதோ தவறு செய்திருக்கிறீர்கள், இதற்கான தண்டனை உண்டு அப்படி சொல்லலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் ரிசல்ட் என்னமோ தான், அந்த உண்மையை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். திருமண வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, இதிலெல்லாம் சிறப்புகள் ஏற்படும். ரொம்ப நாளாக உங்கள் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிகழக்கூடிய காலம் அது 12ஆம் தேதிக்கு அப்புறம். ரொம்ப சிறப்பானது. மனசில் நல்ல எண்ணங்கள், ரம்மியமான சிந்தனைகள், அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலம். முக்கியமாக தலைமைச் செயலகம், அதான் நம்ம மைண்டு, அங்கே யார் உட்காந்துருக்கார் தலையில்? குரு. அப்போது நல்ல நாலெட்ஜு, பரந்த சிந்தனைகள். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செயற்கரிய செயல்களை செய்வார் பெரியார்மாங்க. நீங்கள் இப்போ பெரியவர் தான். செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்வீங்க. போகிறீங்க. மிக சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். கம்யூனிகேஷன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். தைரியமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஆன்ம பலம் ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருப்பதால் மிக சிறப்பான காலம் உங்களை பொறுத்தவரையில். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.